அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் ஆர் கௌரி. இன்று நாம் காண இருப்பது 56வது நாயனார் விரல்மிண்ட நாயனார். இவர் சேர நாட்டில் செங்குன்றூர் என்னும் ஊரில் வேளாளர் குலத்தில் தோன்றியவர். சிவன் மீது அதிக பக்தி கொண்டவர். சிவன் அடியார்களை வணங்கிவிட்டு சிவனை வணங்குவது வழக்கமாக கொண்டிருந்தார். அனைத்து சிவத்தலங்களுக்கும் சென்று சிவனை தரிசிப்பார். அவ்வாறு ஒரு முறை திருவாரூருக்கு வந்திருக்கும் பொழுது தியாகராஜ சுவாமிகள் காண வந்திருக்கும் பொழுது அனைத்து சிவன் அடியார்கள் ஒரு கூட்டமாக இருந்தார்கள். அப்போது சுந்தரர் அங்கு வருகிறார். யாரையும் கண்டு கொள்ளாமல் செல்கிறார். விரல்மிண்டன் அவர் அழைக்கிறார். அப்பொழுதும் அவர் கண்டு கொள்ளவில்லை. அதனால் மிகவும் கோபமுற்ற இவர் ஆண்டி பந்தல் என்னும் ஊரில் சென்று சிவன் அடியார்கள் யாரிடம் திருவாரூர் சென்று அவர் காலையில் வெட்டுவேன் என்றார். சிவன் ஒரு சிவனோட ரூபத்தில் வந்து திருவாரூர் செல்ல வழி கேட்கிறார். இவர் அவர் கால்களை வெட்ட துரத்தி வரும்பொழுது இருவரும் ஓடி திருவாரூருக்கே வந்து அடைகிறார்கள். அப்பொழுது சிவன் நீங்க எங்க வந்திருக்கீங்க பாருங்கள் சொல்ல தன் காலை உடனே வெட்டி கொள்கிறார். உடனே சிவன் எழுந்தொழி அவருக்கு ஆசி புரிந்து அவருடைய கால்களை மீண்டும் தருகிறார். இவருடைய உந்ததினால்தான் சுந்தரர் அவர்கள் திருத்தொண்ட தொய்கை என்னும் நூல் எழுதுகிறார். அது வருவதற்கு காரணமாக இருந்து விரல்மிண்ட நாயனார் தான். இறுதியில் அவர் சிவபதம் அடைகிறார்.